ஃப்ரெண்ட் ஆப் யார் வேணாலும் யார் கூட வேணாலும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஸ் மூலமா நிறைய தவறுகள் நடந்துட்டு இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல அந்த ஆப்பை கண்டுபிடிச்சவன பக்கத்தில் வச்சுருந்தீங்கன்னா அது தேவையா தேவையில்லைன்னு சொல்லிடலாம். இது வந்து கேடு அப்படிங்கிறது அந்த கண்டுபிடிச்சவனுக்கே தெரியும். ஆனால் அதை வந்து அவன் ஃபோக்கஸ் பண்ணுறான்னா ஒன்லி ஃபார் மணி. செக்யூர் சேஃப் அப்படி யார் கூட வேணாலும் பேசிக்கலாம். டேட்டிங்கை மீறி இப்போ வேற என்னென்னமோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. வெக்கமா இல்லை அவங்களுக்கு? ஏன் எங்கள் பிள்ளைங்கள இதுக்குள்ளே வா செக்யூருங்கிற, நீ எப்படி எனக்கு பத்திரம் போட்டு தருவியா? பான் வீடியோ வந்துட்டு ஒரு ஒரு இத்தனை ஏஜில் தான் பார்க்கணும்னு சொல்லி லிமிட்டட் இருந்தது. இன்றைக்கி வந்து நீ சோசியல் மீடியாவே பான் வீடியோ மாற்றிட்டீங்க. நீ வேற இங்கே அதுலெல்லாம் போக வேண்டாம், நான் எல்லாத்தையும் காமிக்கிறேன் பாருங்கிற மாதிரி எல்லாரும் வந்துட்டாங்க. சட்டதிட்டங்கள் சரியாக இல்லாமல் நம்மளே நம்மளை பாதுகாத்துக்கணுங்கிறது சாத்தியக்கூறு இல்லாத ஒரு விஷயம். ஆப்பை வெளியே விட்டவனுக்கு என்ன தேவை? பணம் தான். எவன் நாசமாக போனா என்ன, சீரழிஞ்சு அவனுக்கு பிரச்சனை இல்லை. பொதுமக்களை வந்து இதுக்கான உபயோகிக்கும் பொருளாக நினச்சி தான் இந்த ஆப்பை கொண்டு வந்து கொடுக்குறான். இது அப்படி பண்ணிடலாம், என் குழந்தைய ஃபோனு தராமல் வச்சுக்கலாம், சைல்டு ஆப்பு போட்டு வச்சுக்கலாம். அதெல்லாம் தாண்டி கடந்து வந்து ரொம்ப நாள் ஆச்சு.